ஹாய் ஹலோ வெல்கம் டு கீதூஸ் லைப்ரரி. இன்னைக்கு ஹோம் மேடு குக்கீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மல் குக்கீஸ்க்கு மாதிரி இல்லாமல் முஸ்லி வச்சு எப்படி குக்கீஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நாட்டு பண்ணிக்கணும்? சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு சுகர் வேண்டாம். இதில் நாட்டு சக்கரை. நீங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். குக்கீஸும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அதனால் நாட்டு சக்கரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட் பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 எக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. உங்களுக்கு கம்மியாக போதும், குக்கீஸ் வந்து கம்மியாக செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எக் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய குக்கீஸ் வரும். இல்லை எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 எக் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறதே இல்லை. இந்த எக்கோட டைலூஷனில் தான் இந்த மாவே நம்ம பிணைய போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குக்கீஸ் குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ நான் 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்துடணும். ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும்போதே இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ ஏன் நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அப்படின்னா, நாட்டு சர்க்கரை போடும்போது கொஞ்சம் அந்த சுகரை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வெளியில் வாங்குற குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் தான், ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஹெல்த் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஓகே, ஹெல்த் பெனிஃபிட்டாக ஒரு குக்கீஸ் வாங்கலாம் பார்த்தோன்னா, அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்மளே வீட்டில் இந்த முஸ்லி வச்சு சூப்பராக குக்கீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு டைல்யூட் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த நாட்டு சர்க்கரையும் இந்த எக்கில் கலந்து உருக ஆரம்பிச்சிரும். அதனால் ரொம்ப டைல்யூட் ஆயிரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்கு மட்டும் போட்டு ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் அந்த கலருக்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இதில் வந்து எனக்கு அந்த எசன்ஸ் வேணும், அப்போ தான் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மிக்சிங்கில் தான் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம கேக் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குக்கீஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மைதா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மைதாவும் வேணாம், நான் இன்னுமே ஹெல்த் கான்சன்ட்ரேஷனாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா, இதில் நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து டோட்டலாக ஒரு ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் உள்ள குக்கீஸ் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து நான் இந்த தடவை மைதா ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வீட் ஆட் பண்ணி ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஆட் பண்ண உடனே ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறுது. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். அப்போ அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணி நீங்கள் பிணைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரேடியாக டம்ப் பண்ணி மைதா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்புறம் திருப்பி அதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முஸ்லி ஆட் பண்ணுறேன். இந்த முஸ்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது வந்து கெட்டியாகும். இதான் முஸ்லி. இது வந்து உங்களுக்கு லைன்லேயும் கிடைக்கும், லைன் பிராண்ட்லேயும் கிடைக்கும், இல்லைனா கெலாக்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த முஸ்லி வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக மார்னிங் டிஃபன் கூட பண்ண முடியும். இப்போ நான் இதை குக்கீஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஒரு கப் முஸ்லி தான் போட்டிருக்கேன். இதில் எல்லாமே இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும்.
ஸோ இந்த அளவுக்கு போட்டுட்டு, இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணி பெனைய ஆரம்பிக்க போறேன். ஓரளவு கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம கை வச்சே நல்லா பெனஞ்சுக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கைய வச்சு பெனஞ்சிட்டோம்னா தான் இது கரெக்ட்டா இருக்கும். இதுலயே கிளறிட்டே இருக்க முடியாது. ஓரளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மைதா ஆட் பண்ணுங்க. ஒரேடியா ஆட் பண்ண வேணாம். பெனஞ்சிட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்துரும். தொட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்கணும். ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது. சாஃப்ட்டா இருக்கணும். பாருங்க. ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுதா அதோட சாஃப்ட்னஸ். ஸோ இந்த அளவு சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம குக்கீஸ் வந்து நல்லா கிரிஸ்பியா நல்லா வரும். இந்த மாதிரி என்னைய மாதிரிலாம் விளையாடாதீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அவன் பிளேட்ல பட்டர் ஷீட்டு வச்சுட்டு, அதில இந்த குக்கீஸ அழகா எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ, அந்த மாதிரி நீங்க ஷேப்புக்கு கூட நீங்க வைக்கலாம். நான் எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல தான் செய்ய போறேன். ஸோ ஓரளவுக்கு மீடியம் பால் மாதிரி எடுத்துட்டு, அத கையிலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அப்படியே ஒண்ணு ஒண்ணா குக்கீஸ் வச்சிட வேண்டியதுதான். இவ்ளோ பெரிய உருண்டைலாம் வேண்டாம். நான் இதில கம்மி பண்ணிருவேன். ரொம்ப தடிமனா வச்சுட்டோம்னா, குக்கீஸ் மாரி இருக்காது. கேக் மாரி ஆயிரும். அதனால ஓரளவுக்கு ரொம்ப தின்னாவும் இல்லாம மீடியமா வச்சுட்டோம், ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம்னா, நல்லாருக்கும். பாருங்க. இந்த மாரி வச்சுட்டு, ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா எடுத்து, அது மேல அப்படியே லைட்டா ஒரு ஜென்டிலா பிரஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ணிருங்க. ரெடி பண்ணிட்டு, அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களோட அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாரி இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு 12 ஆர் 13 மினிட்ஸ்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே அப்டின்னா 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படி இல்லன்னா நீங்க எடுத்துருங்க. 12 டூ 13 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிரும் ஓரளவுக்கு. நல்லா கிரிஸ்பியா வேணும்னா 15 மினிட்ஸ் வைங்க. இப்ப எடுத்துட்டு காமிக்கிறேன். 180 டிகிரில வச்சுட்டேன். ஸோ இந்த மாரி தான் எனக்கு குக்கீஸ் வந்திருந்தது. சூப்பரா இருந்துச்சு. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பாய்.